காப்பாற்றுகிறது. தொடர்ந்து நாம் ரத சப்தமியின் சிறப்புகள் குறித்து சிந்திப்போம். இது மார்கழி மாதத்தின் வளர்பிறை 7ஆம் நாளில் வருகிறது. மக்கள் அதிகாலையில் சூரியனை வணங்கி சூரிய சகஸ்ரநாமத்தை ஜபிக்கிறார்கள். இந்த நாளில் செய்யப்படும் நற்காரியங்கள் பன்மடங்கு பலனை தரும். இந்த தினத்தில் பிராமணர்கள் உபவாசம் இருந்து இறைவனை வழிபட்டால் அவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள். வணிகம் செய்யும் வைசியர்கள் க்ஷத்திரியர்கள் ஆகிறார்கள். ஊழியம் செய்யும் சூத்திரர்கள் வைசியர்கள் ஆகிறார்கள். இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்தால் அடுத்த பிறவி முதல் அவர்கள் விதவை நிலையிலிருந்து விடுபடுவார்கள். இந்த நாளில் விரதமிருந்தால் அந்தணரை கொன்ற பாவம் கூட இல்லாததாகிறது. சூரிய உதய சமயத்தில் ஸ்நானம் செய்பவன் கங்கை எண்ணெயைப் போல தூய்மையடைகிறான். அவன் ஏழையாகவே இருக்க மாட்டான். இந்த நாளில் உபவாசம் இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள், தனியிடத்தில் இருங்கள், ஜபம் செய்யுங்கள், ஸ்ரத்தை பக்தியுடன் ஆழ்ந்த தியானம் செய்யுங்கள். இந்த நாளிலேயே நீங்கள் இறை அனுபவம் பெறுவீர்கள் என்று ஆணித்தரமாக சிவானந்தர் கூறுகிறார். தொடர்ந்து நாம் தெலுங்கு புத்தாண்டு தினம் குறித்து சிந்திப்போம். சாந்திரமானத்தின்படி